الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الدنيا متاع وخير متاع الدنيا المرأة الصالحة رواه مسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கர்மங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவி இருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாகி வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தல்வானாக, எம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. அவனுடைய மேலான இந்த மாளிகையில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா இந்த உலகத்தில் அவனுடைய சிறந்த படைப்பாக எங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான். எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா அவனுடைய நிஅமத்துக்களாக பல நிஅமத்துக்களை, அருட்களை எங்களுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கின்றான். எவ்வளவோ பல நிஅமத்துக்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நிஅமத்துக்களின் மூலமாக பரிபூர்ணத்துவமான மன நிம்மதியை, மகிழ்ச்சியை,
சந்தோஷத்தை, திருப்தியை நாம் அடைகிறோமா என்ற கேள்வி நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களான சஹாபா பெருமக்களுக்கு பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற போது தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, ஒரு மனிதனுக்கு பல விடயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம், மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் 4 விடயங்களில் பரிபூர்ணத்துவமான ஒரு முழுமையான மகிழ்ச்சி அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அல்லாஹ் 4 விடயங்களிலே வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அந்த 4 விடயங்களில் முதலாவது சொன்னார்கள், அல் மர்அத்து ஸாலிஹா. ஒரு கணவனுக்கு கிடைத்திருக்கின்ற சாலிஹான மனைவியில் அல்லாஹ் ஒரு கணவனுடைய பரிபூர்ணத்துவமான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை வைத்திருக்கிறான். ஒரு கணவனுக்கு மனைவி கிடைப்பதல்ல வரலாறு, அந்த மனைவி ஒரு சாலிஹானவளாக அமைகிற போது அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது சொன்னார்கள், வல் மஸ்கனுல் வாஸி'. ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள் குடும்பமாக வாழ்வதற்கு அவர்களுக்கு சொந்தமான ஒரு விசாலமான வீடொன்று இருக்குமையாக இருந்தால் அவனுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லும் என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது சொன்னார்கள், வல் ஜாரு ஸாலிஹ். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய மூன்றாவது விடயம் நல்ல அயல் வீட்டுக்காரர்கள் என்று சொன்னார்கள். நான்காவது சொன்னார்கள், வல் மர்கபுல் ஹனி. கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒரு குடும்பமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு குடும்ப வாகனம் அவர்களுக்கு சொந்தமாக இருக்குமையாக இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக வாழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, ஒரு மனிதனுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய 4 விடயங்கள் இருக்கின்றன. அந்த 4 விடயங்களும் எவ்வளவுதான் மலையளவு சொத்துக்களையும், செல்வங்களையும், பட்டங்களையும், பதவிகளையும் அவன் சேகரித்து வைத்திருந்தாலும் அவன் மகிழ்ச்சியை அனுபவிக்கவே மாட்டான், சந்தோஷத்தை தொலைத்து விடுவான். அந்த மனித நிம்மதியை கெடுக்கக்கூடிய 4 விடயங்கள் என்ன? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்அத்து ஸூ. ஒரு கணவனுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு கெட்ட மனைவி என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய இரண்டாவது விடயம் வல் ஜாரு ஸூ. அயல் வீட்டுக்காரர்கள் கெட்டவர்களாக, தீயவர்களாக இருக்கின்ற போது அவனுடைய நிம்மதி கெட்டுவிடும் என்று சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், வல் மர்கபு ஸூ. அவன் பயணம் செய்கின்ற வாகனம் அடிக்கடி பழுதாகின்ற போது, அடிக்கடி அவனுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வாகனம் கெட்டதாக, தீயதாக அமைகிற போது அவனுடைய நிம்மதி கெட்டு போய்விடும் என்று சொன்னார்கள். நான்காவது விடயம்தான் வல் மஸ்கனு ஸூ. அவன் வாழுகின்ற வீடு நிம்மதி இல்லாத, ஒரு இருட்டாக அல்லது ஒரு நெருக்கடியான, போதிய வசதிகள் இல்லாத வீடாக அது அமைகின்ற போது அவனுடைய மன நிம்மதி கெட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஸஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் எங்களிடத்திலே இருக்கிறது. மனைவி இருக்கிறாள், அவள் மூலமாக நாம் ஒரு கணவனாக இருந்து சிந்தித்து பார்ப்போம். முழுமையான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, நாளாந்த வாழ்க்கை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது அவள் மூலமாக நாம் வெளியில் பெற்ற இன்பத்தையும் சந்தோஷத்தையும் வீட்டுக்கு சென்றதற்கு பிறகு நான் தொலைத்து விடுகிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். குடும்பமாக வாழ்வதற்கான வீடு இருக்கிறது, வீட்டுக்குள் சென்றால் மன அமைதி கிடைக்கிறதா? நிம்மதி கிடைக்கிறதா? வெளியிலே நடைபெற்ற, இடம்பெற்ற, உள்ளத்தை நோகடிக்கக்கூடிய எத்தனையோ பல விடயங்களை பார்த்திருப்போம், கேட்டிருப்போம், 4 பேரோடு பேசி இருப்போம். வீட்டிற்கு சென்றதற்கு பிறகு அந்த வீட்டிலே மன அமைதி கிடைக்கிறதா? குடும்பமாக வாகனத்திலே பயணம் செய்கின்ற போது, அந்த குடும்பமே வாகனத்தில் பயணம் செய்கின்ற போது அந்த பயணத்திற்குரிய வாகனத்தின் மூலமாக நாம் நிம்மதி அடைகிறோமா? எத்தனையோ பல அண்டை அயல் வீட்டுக்காரர்களை எங்களுடைய அயல் வீட்டுக்காரர்களாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். வலப்பக்கத்திலும் அயல் வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள், இடப்பக்கத்திலும் இருக்கிறார்கள், முன்னாலும் இருக்கிறார்கள், பின்னாலும் இருக்கிறார்கள். அவர்களோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின்.
அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவன் முஃமின் அல்ல, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவன் முஃமின் அல்ல, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவன் முஃமின் அல்ல என்று 3 தடவைகள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் மீது சத்தியம் செய்துவிட்டு சொன்னார்கள். யார் ஒருவருடைய சொல்லால், செயலால், கையினால் மற்றவர்களுடைய அடுத்த வீட்டுக்காரன் நிம்மதி அடையவில்லையோ அவன் உண்மையான முஃமின் அல்ல என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்கள் அயல் வீட்டுக்காரர்கள் ஒன்று இஸ்லாமியர்களாக இருப்பார்கள், இரண்டாவது எங்களுடைய அயல் வீட்டுக்காரர்கள் இஸ்லாமிய எங்களுடைய உறவினர்களாக இருப்பார்கள், மூன்றாவது இஸ்லாமியர்களும் அல்ல, எங்கள் உறவினர்களும் அல்ல, மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு முஃமினுடைய அடையாளங்களில் ஒன்று என்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது. நான் ஒரு முஃமின் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுதி ஜாரா. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் ஒருவர் ஈமான் கொண்ட முஃமினாக இருக்கிறாரோ அவர் அண்டை அயல் வீட்டுக்காரர்களுக்கு எந்த அளவுக்கேனும் கொஞ்சமேனும் அநியாயம் செய்யாமல் தன்னுடைய நாவையும் தன்னுடைய கையையும் தன்னுடைய செயல்களையும் அமைத்துக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் எங்களுடைய மன நிம்மதியை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்ற முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுடைய சாலிஹான மனைவி இடத்திலே உங்களுக்கான மன அமைதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா மனைவியினுடைய பெருமானத்தை, ஒரு மனைவியினுடைய கண்ணியத்தை எங்களுக்கு சொல்லுகின்ற போது இப்படி சொல்லுகின்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا. அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களில் அத்தாட்சிகளில் ஒன்றுதான் உங்களுடைய மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு பெண்மணியை அல்லாஹ் உங்களிலிருந்தே அல்லாஹ் படைத்திருக்கிறானே, உங்களுடைய மனைவியை, அது அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களில் அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மனைவியினுடைய பெருமானத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எங்களுடைய மனைவி எங்களுக்காகவே அவள் படைக்கப்பட்டிருக்கிறாள், அவள் எங்களுக்காகவே வளர்க்கப்பட்டிருக்கிறாள், எங்களுடைய நலனிலே முழுமையான கவனம் செலுத்தக்கூடியவளாக அல்லாஹு தஆலா அவளுடைய குணநலன்களை அல்லாஹ் படைத்து வைத்து அவளை அப்படியே பராமரித்துக் கொண்டிருக்கின்றான். திருமணம் முடித்ததற்கு பிறகு அவள் தன்னுடைய பெற்றோருடைய பராமரிப்பில் இருந்து கணவனுடைய கைக்கு முழுமையாக வந்ததற்கு பிறகு 25 வருடங்கள் 22 வருடங்கள் பெற்றோர்களிடத்தில் வாழ்ந்த சில வாழ்க்கையை கூட சில நேரங்களில் அவள் மறந்து தன்னுடைய கணவனுடைய அரவணைப்பிலும் அன்பிலும் அவள் கட்டுண்டு வாழ பழகி விடுகின்றாள். ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் தாயையும் தகப்பனையும் பார்த்து கொண்டிருந்தவள் சில காலங்களில் கணவனுடைய அன்பிலே அவள் அரவணைப்பிலே அவள் கட்டுண்டு சில நேரங்களில் தந்தையையும் தாயையும் பார்ப்பதை கூட சில வேளைகளில் அவள் மறந்து விடுகிறாள். எதிர்ப்பினால் அல்ல, கோபத்தினால் அல்ல, குரோதத்தினால் அல்ல, கணவனுடைய அன்பினால் அவள் கட்டுண்டு விடுகின்றாள். لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. அல்லாஹு தஆலா கணவன் மனைவியினுடைய அந்த இணக்கத்தை, அந்த பிணைப்பை, அன்பை, அரவணைப்பை, அந்த காதலை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது சொல்லுகிறான், لِتَسْكُنُوا إِلَيْهَا. அந்த மனைவியிடத்திலே உங்களுக்கு அமைதி இருக்கிறது, மன நிம்மதி இருக்கிறது, உங்களுடைய பதட்டத்தை குறைக்கின்ற பொறிமுறை அவளுடைய கையிலே தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக மனைவி என்பவள் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு சாலிஹான ஒரு நிஅமா, அருட்செல்வமாக இருக்கிறது. எனவே வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் அன்பையும் பிணைப்பையும் அந்த பரிவையும் அல்லாஹ் தந்திருப்பதெல்லாம் அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும் என்று அல்லாஹு தஆலா மனைவியினுடைய பெருமானத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்றல்ல 11 மனைவிமார்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையை நடாத்தி இருக்கிறார்கள். நபிகளாருடைய மனைவிமார்கள் முஃமின்களான எங்களுக்கு உம்மஹாத்துல் முஃமினீன், அவர்கள் தாய்மார்கள் என்ற உறவு எங்களுக்கு இருக்கிறது. நபிகளாருடைய மனைவிமார்கள் எங்களுக்கு தாய்மார்களுடைய அந்தஸ்திலே அவர்கள் இருக்கிறார்கள். முதலாக கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 25வது வயதிலே திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கை வாழ்ந்ததன் பேராக அல்லாஹு தஆலா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 6 பிள்ளை பாக்கியங்களை கொடுத்தான். சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மனைவியாக 25 ஆண்டுகள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்தார்கள். தன்னுடைய 65வது வயதிலே மக்காவிலே வஃபாத் ஆகினார்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். மதீனாவிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 மனைவிமார்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனைவிமார்களிலேயே சிறு வயது இளவயது மனைவியாக இருந்தார்கள். அவர்களை சில வார்த்தைகளை கொண்டு அவர்கள் சிரிக்க வைப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அடிக்கடி தங்களுடைய முதலாவது மனைவி மறைந்து போன கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெருமையை, அருமையை, புகழை தன் மனைவி ஆயிஷாவுக்கு சொல்லுகிற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என் நேரத்திலும் கதீஜாவை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் தானே உங்களுக்கு ஒரு கன்னி பெண்ணாக, ஒரு கன்னியான ஒரு நிலையில் உங்களுக்கு நான் மனைவியாக அமைந்தேன் என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமாம் உண்மைதான். அந்த கதீஜாவிடத்தில் இருக்கும் போதுதான் எனக்கு வஹி இறங்கியது. அந்த கதீஜாவிடத்தில் இருக்கும் போதுதான் அல்லாஹு தஆலா எனக்கு நுபுவத்தை தந்தான். அந்த கதீஜா தான் இந்த முழு உலகமுமே என்னை வெறுத்த போது, என்னை ஒதுக்கிய போது முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெருமை அந்த கதீஜாவுக்கு தான் இருக்கிறது என்று தன் மனைவியை வஃபாத்தாகி 20 வருடங்கள் 15 வருடங்களுக்கு பிறகும் தன் மனைவியிடத்திலும் குடும்பத்திடத்திலும் தன் வாழ்ந்து மறைந்த மனைவியினுடைய பெருமையை சொல்லி காட்டி வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத் சென்றதற்கு பிறகு ஃபத்ஹ் மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவுடைய வெற்றி முஸ்லிம்களுடைய கையிலே கிடைக்கின்ற போது எல்லா சஹாபாக்களும் நபிகளாரோடு சேர்ந்து கஅபத்துல்லாஹை தவாஃப் செய்து முடித்ததற்கு பிறகு தாங்கள் வசதியான இடங்களிலே தங்குவதற்கான ஒரு இடத்தை அமைத்துக் கொண்டார்கள். மூத்த பெரும் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குவதற்காக வசதியான ஒரு கூடாரத்தை அமைத்து சொன்னார்கள், நபியே நாயகமே, உங்களுக்கு அங்கே ஒரு இடத்தை நான் தயாரித்திருக்கிறோம். அந்த இடத்திலே நீங்கள் மக்காவை விட்டு செல்லுகின்ற வரைக்கும் அந்த வசதியான இடத்திலே நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் என்று சொன்ன போது அத்தனை நபித்தோழர்களான சஹாபாக்களுக்குமாக துஆ செய்து விட்டு சொன்னார்கள், நான் தங்குவதற்கென்று எனக்கு ஒரு இடம் இருக்கிறது, அது இந்த இடம் அல்ல என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்லுகிறார்கள். அனைத்து தோழர்களும் நபிகளாருக்கு பின்னால் பின்துயர்ந்து செல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே தங்க போகிறார்கள் என்ற ஆவலோடு நபிகளாரை பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள். ஜன்னத்துல் முஅல்லாவிலே அனைத்து கபராளிகள் மக்காவாசிகளுடைய மண்ணறையின் பக்கமாக செல்லுகிறார்கள். சென்றதற்கு பிறகு தன் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கபருக்கு அருகாமையிலே சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடை அதிலே விரித்தார்கள். கபருக்கு பக்கத்திலே விரித்து சொன்னார்கள், மக்காவை விட்டு நான் செல்லுகின்ற வரைக்கும் என் மனைவி கதீஜாவுடைய கபருக்கு பக்கத்திலே நான் தங்க போகிறேன் என்று மரணித்ததற்கு பிறகும் தன் மனைவியின் மீது வைத்திருந்த அன்பை இந்த சமுதாயத்தினருக்கு பறைசாற்றினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய மனைவி ஒரு சாலிஹான மனைவியாக வாழுகின்ற போது, அவள் எங்களுடைய உள்ளத்தில் அவள் இடம் பிடிக்கின்ற போது, எத்தனை ஆண்டுகள் சென்றாலும், எம் நிலைமைகள் மாறினாலும், நம்மில் பல முன்னேற்றங்கள் வந்து சென்றாலும் அவளுடைய வாழ்க்கை நாம் எப்போதுமே மறக்க மாட்டோம். ஆக ஒரு மனைவியை ஒரு சாலிஹான மனைவியாக நாம் தேர்ந்தெடுப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய அன்பை அவர்கள் மீது நாங்கள் பரிமாறிக் கொள்ளுகிற போதுதான் எங்களுடைய முழுமையான அன்பை, எங்களுடைய அரவணைப்பை எந்நேரத்திலும் அவர்களோடு கனிவாக இன்பமாக அவர்களோடு நாங்கள் பேசுகின்ற அந்த பேச்சுக்களை வைத்துத்தான் ஒரு மனைவியினுடைய உள்ளத்திலே நாங்கள் இடம் பிடித்துக் கொள்ளலாம். மஸ்ஜிது நபவியை சுற்றி அத்தனை மனைவிமார்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு அமைத்து கொடுத்து எல்லா மனைவிமார்களும் மஸ்ஜிது நபவியை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு மனைவி மாத்திரம்
மதீனாவின் எல்லைப்புறத்தில் இருக்கின்ற அல் அவாலி என்ற ஒரு பசுமையான இடத்திலே வீடு கட்டி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு மனைவியை மாத்திரம் தன் அருகில் வைத்துக் கொள்ளாமல் மதீனாவின் எல்லையில இருக்கின்ற இயற்கை வளங்கள் நிறைந்த பசுமையான தோட்டங்கள் நிறைந்த அந்த பகுதிக்கு எடுத்துச் சென்று அங்கே வீடமைத்தார்கள். அங்கே அந்த மனைவியை வாழ வைத்தார்கள். அவர்கள் தான் எகிப்து நாட்டை சார்ந்த மாரியத்துல் கிபித்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஏன் அந்த பெண்மணியை அங்கே வாழ வைத்தார்கள் என்றால், அவர்கள் எகிப்து நாட்டை சார்ந்தவர்கள், வசதியோடு வாய்ப்போடு வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய எகிப்து நாட்டினுடைய சுற்றுச்சூழல் இயற்கை வளங்களுக்கு மத்தியிலும் தோட்டத்தோடும் துறவுகளோடும் வாழ்ந்த ஒரு பெண்மணியை இந்த பாலைவன பூமியிலே அவளை தன்னந்தனியாக நான் வாழ வைத்து அவளுடைய ஏக்கத்தை நான் தூண்டிவிடக் கூடாது என்பதற்காக அவள் எப்படி வாழ்ந்தாலோ அப்படியே நான் வாழ வைக்க வேண்டும் என்று அவர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டார்கள். அவளுடைய ஆர்வத்தை விளங்கிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் எல்லையில இருக்கின்ற ஒரு பசுமையான இடத்திற்கு எடுத்துச் சென்று தன்னுடைய மனைவி மாரியத்துல் கிபித்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அந்த இடத்திலே வாழ வைத்து அந்த மனைவியினுடைய முழுமையான அன்பை பெற்றுக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனைவியினுடைய ஆர்வத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவளுக்கு இருக்கின்ற விருப்பு வெறுப்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடும் ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடும் அன்பாக இரக்கமாக இருப்பதற்கு அது ஒரு வழியாக அமைந்துவிடும். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்க்கின்ற போது நபிகளார் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் கணவனை பார்த்து கேட்டார்கள், நபியே நாயகமே, நான் உங்களுக்கு கதை சொல்லட்டுமா, நீங்கள் கேட்கிறீர்களா என் கதையை என்று கேட்டபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன் சிந்தனையை தன் மனைவியின் பக்கமாக ஆர்வமாக செலுத்தினார்கள். அவள் என்ன சொல்ல போகிறாள், அவளுடைய கதையில என்ன அர்த்தம் இருக்கிறது, அவள் என்னிடத்தில் ஒரு கதை சொல்லுவதாக இருந்தால் அர்த்தம் இல்லாமல் ஆழம் இல்லாமல் விடயம் இல்லாமல் அவள் சொல்ல மாட்டாள். முழுமையான கவனத்தை திருப்பினார்கள் தன் மனைவியின் பக்கமாக, தன் பார்வையை மனைவியின் பக்கமாக திருப்பினார்கள். இதை அவதானித்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கதையை சொன்னார்கள். நபிகளாருடைய ஆர்வம் குறையவில்லை. இரண்டாவது கதையை சொன்னார்கள். நபிகளாருடைய ஆர்வம் குறையவில்லை. மூன்றாவது கதை சொன்னார்கள். இப்படியாக 10 கதைகளை சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். முதல் கதையை சொல்லுகிற போது எந்த ஆசையோடு ஆர்வத்தோடு நபி அவர்கள் கேட்டார்களோ அதே ஆர்வத்திலும் ஆசையிலும் ஆர்வம் குறையாமல் தன் மனைவியிடத்தில் அந்த 10 கதைகளையும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். 10வது கதை என்ன தெரியுமா? அபூ ஸரா உம்மு ஸரா என்ற கணவன் மனைவியினுடைய அந்த வாழ்க்கை பற்றி 10வதாக சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அந்த அபூ ஸரா உம்மு ஸரா அந்த கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆரம்பத்திலே கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். காலம் செல்ல செல்ல அபூ ஸரா அந்த கணவன் என்ன செய்தார், வயோதிப காலத்தில் ஒரு கணவனுடைய ஆதரவு துணை தேவையான அந்த காலத்தில் தன் மனைவி உம்மு ஸரா என்பவளை தலாக் சொல்லி அவர்கள் விவாகரத்து செய்து விட்டார்கள். இந்த செய்தியை சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த கணவனின் மீது கோபப்பட்டவர்களாக சொன்னார்கள், அந்த அபூ ஸரா இவ்வாறு செய்திருக்க கூடாது. இதை கேட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமாம் ஆயிஷா, ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் செய்திருக்க கூடாத ஒன்றைத்தான் அபூ ஸரா ஒரு கணவன் செய்திருக்கிறார். சந்தோஷமாக வாழ்ந்த காலங்கள் அதிகம், வாழ போகின்ற எதிர்காலங்கள் ரொம்ப குறைவான இந்த காலகட்டத்தில், வயோதிப வயதை அடைந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அபூ ஸரா அந்த கணவன் ஏன் தன் மனைவியை விவாகரத்து செய்தார், அவர் அவ்வாறு செய்திருக்க கூடாது என்று அந்த கணவனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிந்து பேசிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கையை பிடித்து சொன்னார்கள், ஆயிஷா,
அபூ ஸரா செய்த மாதிரி நான் உங்களை தலாக் சொல்லவே மாட்டேன். என் கண்ணுள்ள வரைக்கும், என் உடலில் உயிர் இருக்கின்ற வரைக்கும், என் மூச்சு இருக்கின்ற வரைக்கும் என் மனைவியாக நான் உங்களை கண்கலங்காமல் பாதுகாப்பேன் ஆயிஷா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிக்கு தன்னுடைய முழுமையான அன்பை வெளிக்காட்டினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடைந்த சந்தோஷம் இருக்கிறது, அதை விட ஒரு சந்தோஷமான நிலையை தன் வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்காத அளவுக்கு அன்றைய நபிகளாருடைய வார்த்தையை கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே சாய்ந்து கொள்ளுகிறார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு நல்ல கணவனுடைய அடையாளத்தை மனைவியினுடைய அசைவுகள் மூலமாக, ஒரு மனைவியினுடைய நடத்தையின் மூலமாக ஒரு நல்ல கணவனை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு கணவன் வீட்டை விட்டு தொழிலுக்கு சென்று தொழிலை முடித்துவிட்டு மீண்டும் வீட்டுக்கு வருகின்ற செய்தியை கேட்ட ஒரு மனைவி தன்னை அழகுபடுத்தி அலங்கரித்து சுதாகரித்துக் கொண்டு ஒரு கணவனுடைய வருகையை அறிந்து ஒரு மனைவி சிரித்தவளாக தன் வீட்டு வாசலை கணவனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறாள். எப்போது வருவார், இப்போது வருவார், எப்போது வருவார் என்று ஒரு மனைவி தன் கணவனை வாசல் மீது தன் பார்வையை வைத்து கணவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாளோ அவன் ஒரு சாலிஹான கணவன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீண்ட தூரம் பிரயாணம் செய்த ஒரு கணவன், காலையிலே தொழிலுக்கு சென்ற ஒரு கணவன், பல மணி நேரங்கள், பல நாட்கள், பல வாரங்கள் கழித்து வருகின்ற கணவன் வீட்டுக்கு வருகிற போது ஒரு மனைவியான, ஒரு சாலிஹான முஃமினான, ஒரு சாலிஹான மனைவியானவள் தன் கணவனை ஆசையோடு ஆர்வத்தோடு பேர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாள் என்றால் அவள் ஒரு சாலிஹான மனைவி மட்டுமல்ல, அவன் ஒரு சாலிஹான கணவனாக வாழ்ந்திருக்கிறான் என்று சொல்லிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள். வெளியே சென்ற கணவன் வீட்டுக்கு வருகின்ற செய்தியை அறிந்து எந்த மனைவி பயத்தினாலும் அச்சத்தினாலும் நடுங்கி ஒதுங்கி ஒரு இடத்திலே மூலையிலே ஒதுங்க பார்ப்பாளோ அவன் ஒரு கெட்ட கணவன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ഖൈറുക്കും ഖൈറുക്കും ലിഅஹ்ലി വാന ഖൈറുன் லிஅஹ்லி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? ஊருக்கும் பேருக்கும் நாட்டுக்கும் பெரியவராக இருந்து அல்லது புகழோடு இருந்து வாழக்கூடிய ஒருவர் மாத்திரம் அல்ல, உங்களோட மனைவிக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களோட குடும்பத்தாருக்கும் யார் ஒருவர் ஒரு நல்ல கணவனாக பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக வாழ்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லியது மட்டுமல்ல, தன்னைத்தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வஅன ഖൈറുன் லிஅஹ்லி, என்னுடைய மனைவிக்கு நான் ஒரு சிறந்த கணவனாக இருக்கிறேன் என்று தைரியமாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பிள்ளைக்கு ஒரு சிறந்த தகப்பனாக நாம் இருக்கிறோமா? என் மனைவிக்கு ஒரு சிறந்த கணவனாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மதீனா அவர்களுடைய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியிடத்திலே தவணைக்காக சென்று வருவார்கள். சென்று வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தவணை அவர்களுடைய வீட்டிலே தான் நபி அவர்கள் தங்க வேண்டும். வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டு கதவு மூடி இருக்கிறது. அதை மெதுவாக திறந்தார்கள். நபி அவர்கள் சலாம் சொல்லிக் கொண்டு உள்ளே வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலடியில் நபிகளுடைய செருப்பை வைத்தார்கள். தன்னுடைய தோளிலே இருக்கின்ற சால்வை எடுத்து கீழே வைத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பக்கத்திலே நபி அவர்கள் உட்கார்ந்து கொண்டார்கள். உட்கார்ந்த நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்கின்ற போது அவர்கள் கண்மூடி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆயிஷா ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கிறாள். என்னுடைய அசைவு, நான் இப்போதுதான் வந்திருக்கிறேன், நான் செருப்பு கலட்டுவதன் மூலமாக அவளுடைய தூக்கம் கெட்டுவிடக் கூடாது. நான் கதவை திறப்பது அவளுடைய தூக்கத்துக்கு இடையூறாக அமைந்துவிடக் கூடாது. இருமக்கூடாது, தும்மல் கூடாது. அந்த அளவுக்கு பேர் அமைதியோடு தன் மனைவி கருகாமிலே வந்து உட்கார்ந்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உண்மையாகவே தூங்கவில்லை, கண்மூடி இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன் கணவனுடைய நடவடிக்கைகள் என்ன, தன் கணவனுடைய செயற்பாடு எப்படி இருக்கிறது என்று கண்மூடி அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். கொஞ்ச நேரம் கழிந்ததற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்தஅல ருவைதன் வஅഖத ரிதாஅஹு ருவைதா, தன் மனைவி ஆயிஷாவுடைய கால் மாட்டிலே நபிகளாருடைய செருப்பை வைத்தார்களே, அந்த செருப்பை மெதுவாக எடுத்தார்கள். எடுத்ததற்கு பிறகு நிலத்திலே போட்டு உட்கார்ந்தார்கள். அவர்களுடைய சால்வை அதையும் மெதுவாக எடுத்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். செருப்பை எடுத்தாச்சு, மேலிலே தோளிலே இருந்த சால்வையும் எடுத்து விட்டார்கள், மெதுவாக எடுத்தார்கள். ثم فتح الباب الرويدا, கதவை மெதுவாக திறந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். وخرج الرويدا, வீட்டை விட்டு மெதுவாக வெளியேறி சென்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண் விழித்தார்கள். என்னுடைய தவணையிலே நபி அவர்கள் இங்கே தங்காமல் எங்கு செல்லுகிறார்கள்? பின்தொடர்ந்து சென்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்தொடர்ந்து சென்ற அந்த வழியின் பக்கமாக ஆயிஷா ரலியல்லாஹு செல்லுகிறார்கள். நபி அவர்கள் நேராக ஜன்னத்துல் பக்கீ கபர்ஸ்தான் பக்கமாக சென்றார்கள். அங்கே அவங்க அடங்க பெற்றிருக்கிறவர்களுக்காக துஆ செய்தார்கள். இப்னு மாஜாவிலும் நசாயிலும் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸின் மூலமாக எத்தனை பல படிப்பினைகள் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கணவன் வீட்டுக்கு வருகிற வருகையை ஒரு மனைவி சொல்லுகிறாள். ஆட்டம் பாட்டம் இல்லாமல், ஹோன் அடித்துக் கொண்டிருக்காமல், கோலிங் பெல்லை அடித்து வீட்டில் உள்ளவர்களை அலட்டாமல், அவர்களை பயமுறுத்தாமல், அடுத்த வீட்டுக்காரனுக்கு தன்னுடைய வருகை தெரிகின்ற அளவுக்கு எங்கள் சமுதாயத்தில் எத்தனை பல மக்களுடைய வருகை நடவடிக்கைகள் இன்று இடையூறாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவி, தன் வீடு, தன் சொத்து, எல்லா உரிமைகள் இருந்தும் கூட ஒரு மனைவியினுடைய தூக்கம் கூட கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த அளவுக்கு ஒரு அமைதியான நடைமுறையை தன் வாழ்க்கையில் அமைத்திருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறு ஒரு கணவனாக இருந்து நம்முடைய மனைவியுடைய உள்ளத்தில் நாம் இடம் பிடிப்போமையாக இருந்தால், நாம் ஒரு நாள் வஃபாத்தாகி மரணித்து சந்தூக்கில் வைக்கப்பட்டால், நமக்காக 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தா இருந்து தொழுது அழுது அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு சாலிஹான மனைவியாக அவள் திகழ்வாள். எங்களுடைய பிரிவை நினைத்து ஒவ்வொரு ருக்கூஇலும் ஒவ்வொரு சுஜூதிலும் அவள் அழுது அழுது எங்களுக்காக துஆ செய்வாள். ஒரு சாலிஹான மனைவியை நாம் பெற்று அவருடைய உள்ளத்திலே நாம் இடம் பிடித்து விட்டால், ஒரு நாள் நாம் நோயாளியாக வருத்தத்திலே வலியிலே படுத்துக் கொண்டிருக்கிற போது அந்த சாலிஹான மனைவி நமக்காக துஆ செய்வாள். யா அல்லாஹ், என் கணவனுக்கு இருக்கிற வலியையும் வருத்தத்தையும் நோயையும் எனக்கு தா, அவரை சுகமாக்கி எழுப்பிவிடியா அல்லாஹ். சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சக்கராத்தின் போது நபிகளாரை வந்து பார்க்கிற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பெல்லாம் வியர்வையில இருக்கிறது, நெற்றியெல்லாம் சூடாக இருக்கிறது, வலியினால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வுது எடுத்து 2 ரக்அத் தொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். யா அல்லாஹ், என்னுடைய கணவர் உன்னுடைய நபிக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வலியையும் வருத்தத்தையும் எனக்கு தாயா அல்லாஹ். நபி அவர்களுக்கு இதை இலகுபடுத்தியா அல்லாஹ் என்ற ஒரு சாலிஹான மனைவியாக இருந்து சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். அல்லாஹ் இலகுபடுத்தினான். சற்று வேளையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தம் கூடி வலியினால் துடிக்கிறார்கள். மீண்டும் ஓடினார்கள், தொழுதார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். 3வது தடவை வந்து பார்க்கிற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் குணமடைந்து மீண்டும் வருத்தத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற காட்சியை பார்த்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீண்டும் தொழுது துஆ கேட்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். எழுந்த வேளையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி சஃபியாவுடைய கையை பிடித்து சொன்னார்கள், சஃபியா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது, இதற்கு பிறகு உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னலில் மௌத்தி சக்கராத், ஒவ்வொரு மௌத்துக்கும் அல்லாஹ் சக்கராத்தை வைத்திருக்கிறான்.
அந்த சக்கராத்திலிருந்து என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது அல்லாஹுவை தவிர. யா அல்லாஹ், என் சக்கராத்தை இலகுபடுத்துவாயாக என்று தன் மனைவியின் கையை பிடித்து இப்போது துஆ கேட்க வேண்டாம், கேட்டது போதும் என்று மறுத்து தடுத்து விட்டார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனைவியோடு அன்பாக வாழ்ந்து பாருங்கள். எதையும் தருவாள், எதையும் நமக்காக இழப்பாள், யாரிடத்திலும் எம்மை விட்டு கொடுக்க மாட்டாள். அவக்காக துஆ கேட்பதை விட நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அதிகமாக துஆ கேட்பாள். இப்படியாக ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கண்மூடி ஆகிராவுக்கு சென்றாலும் இந்த உலக வாழ்க்கையில் எவ்வாறு ஒரு சாலிஹான மனைவியோடு அன்பான பிள்ளை செல்வங்களோடு வாழ்ந்தோமோ, நாளை சுவர்க்கத்திலும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலும் இதே குடும்பமாக வாரிசுகளாக வாழலாம். எனவே அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தரக்கூடிய எல்லாவற்றையும் எனக்கு தாயா அல்லாஹ். இந்த உலகத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் மாத்திரம் போதுமா? வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இந்த உலக வாழ்க்கையில் எவ்வாறு என்னை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வைத்தாயோ, ஆகிராவிலும் துனியா வாழ்க்கையோட கயிறுகளை நலவுகளை தந்தியா அல்லாஹ், என்னை நீ சந்தோஷப்படுத்துவாயாக. வகினா அஸாபன் நார், என்னையும் என் மனைவி பிள்ளைகளையும் என் பெற்றோர்களையும் அந்த நரக வேதனை விட்டும் பாதுகாத்துக் கொள்வாயாக என்ற அர்த்தமுள்ள துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே விரும்பி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் கேட்போம். எல்லாம் வல்ல ரஹ்மான் நாம் விரும்புகின்ற சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை எல்லா நிலைகளிலும் நம் அனைவருக்கும் தந்தருள்வதற்கு போதுமானவனாக இருக்கிறான். யா அல்லாஹ், நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தருள்வாயாக. அவர்களுக்கு வந்திருக்கிற நோய் நொம்பலங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை, வலிகளை யா அல்லாஹ் போக்கி யா அல்லாஹ் அவருடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு அருள் பாலிப்பாயாக. அப்படியான நோய்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் வலிகளும் எங்களுக்கு வந்து விடாமல் ரஹ்மானை நீ பாதுகாத்தல்வாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னரை வாசிகளாகிவிட்ட கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவருடைய கபறுடைய சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக. திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களை நீ பாதுகாப்பாயாக. நீண்ட வாழ்க்கை தந்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய ஈமானை, உடல் சுகத்தை யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எங்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல சந்ததிகளை, நல்ல பிள்ளைகளை தந்தல்வாயாக. இவ்வளவு காலம் எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தோமோ, இதைவிட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய எதிர்காலத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. யா அல்லாஹ், நமது நாட்டு முஸ்லிம்களுக்கு நீ ரஹ்மத் செய்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. இதே போல ஏனைய நாடுகளிலே வாழுகின்ற இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பையும் கண்ணியத்தை யா அல்லாஹ் நீ கொடுத்தல்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.